பீர்க்கங்காய் தொகையில் அரைக்கிறதுக்கு 3/4 முடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு இந்த சைஸுக்கு இஞ்சி, அப்புறம் நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த தொகையில் அரைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க, ஒரு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வெறும் வானலியில் வறுத்துக்கோங்க, இல்லை ஒரு ட்ராப் ஆயில் விட்டு வறுத்தாலும் சரி. இது ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டுத்தையுமே முதல்ல ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதிலிருந்து முதல் மிளகாவை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த உளுத்தம்பருப்பை கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நாம் இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நாம் இந்த சீவி வச்ச தோலை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய், பச்சை மிளகாய், புளி, இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த இது வதங்கணும் தோல், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. வதங்கும் போதே நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பொருளெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதக்குங்க. நல்லா சுருண்டு வந்தோடனே ஆறினோன்னு அரைச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வதக்குங்க. இதோட உப்பையும் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு நாம் ஆறினோன்னு உங்களுக்கு அரைச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இது ஆறின பிறகு நாம் இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாயை போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வதக்கி வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி அரைச்சிட்ட பிறகு கடைசியாக உளுத்தம்பருப்பை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டுங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். அப்புறம் உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். அவ்வளோதான். இந்த தொகையில் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு, சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் இதை தொட்டுக்கலாம். அடுத்து இந்த பீர்க்கங்காய் தோலில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால தான் இந்த தோலை நாம் தூக்கி போடாமல் இதை தொகையில் அரைச்சி சாப்பிட்றோம். இதில் நம்ம ஒல்லியாக ஆகணும், உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்துக்கலாம். இதில் அதிகமான அளவு நார்ச்சத்து இருக்குது. நம்ம நீரிழிவு நோயாளிகள்லாம் கூட இதை நல்லா நிறைய அளவு சாப்பிடலாம், நிறையவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் இது நாம் கோடை காலத்தில் இதை நாம் எடுத்துக்கிறது நமக்கு உடல் குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த தொகையில் செஞ்சு பாருங்கள். தோல் தானேன்ட்டு தூக்கி போடாதீங்க. இதில் நிறைய சத்து, நமக்கு தேவையான எல்லா வித சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. இதுதான் பீர்க்கங்காய் தொகையல். இதை நீங்கள் சூடான சாதத்தோடு சாப்பிடலாம். இது தாளிச்சி கொட்டி இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த மேலே மேடு மாதிரி இருக்கிற இடத்துல அந்த தோலை கீறி எடுத்துருங்க. இல்லைன்னா நாம் சாப்பிடும்போது நாரானது நாக்கில் தட்டுப்படும். அதனால் அதை சீவி எடுத்துட்டு வெறும் தோலை மட்டும் போடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சூடு சாதத்தில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு இந்த தொகையில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது இவ்வளோ இருக்கே மீதி ஆகுமேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வீட்டில் ஆளுங்க கம்மியாக இருந்தால் இது வேஸ்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. இதை பேனில் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் நல்ல எண்ணெயை போட்டு அதில் இதை கொட்டி நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த புளிக்காய்ச்சல் பதத்துக்கு வந்துடும். அதை இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இது கெட்டு போகாது. ஒரு 4-5 நாளைக்கு இது நல்லாயிருக்கும். அதனால் ஆயிலில் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி நல்லா அதை நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கணும். நல்லா வதங்கி சுருள வரும்போது எண்ணெய் மிதங்குற ஸ்டேஜில் அதை அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா கெட்டு போகாது. இதை நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம்.
அதனால் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. தோல் தானன்னு தூக்கி போடாதீங்க. இதில் தான் அதிக அளவுக்கு சத்து இருக்குது. செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை அமுத்துங்க. நன்றி, வணக்கம். இந்த வேகமான காலத்தில் நாம் இதெல்லாம் இப்போ செஞ்சு சாப்பிட்றது கிடையாது. அவசரமாக ஏதோ செஞ்சு நம்ம ஏதோ பசிக்குது சாப்பிட்ணுன்ற மாதிரி நினச்சி ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடுறோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 வாயாவது ஊட்டிக்க சொல்லி நெய் போட்டு கூட பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேவையில்லாத பொருளெல்லாம் சாப்பிட்றதோட நாம் பழங்காலத்தில் பாரம்பரிய உணவுகளை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது தெரியும். வருங்காலத்தில் அந்த குழந்தைங்களும் இது நம்ம அம்மா இதில் தொகையல் செய்வாங்க, கூட்டு செய்வாங்கன்ற மாதிரி தெரியும். அதனால் இதை நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க.